எரியுண்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. தனிமையின் விரக்தியே சம்பவம் நிகழக் காரணம். நவீனகால யுகத்தில் மனிதனின் தேவைகள் அதிகரிப்பதுடன் அதற்கான கேள்விகளும் கூடிக்கொண்டே போகின்றன. இதற்கப்பால் உலக பொருளாதாரம் ஆட்டங்காணும் நிலையில் இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மக்களும் தமது இருப்பை நிலைநிறுத்த குறைந்தது 16 முதல் 18 மணித்தியாலங்கள் இயற்கையை எதிர்த்தோடுகிறார்கள். அவ்வாறு ஓடும் பொழுது தம்முடன் இருக்கும் குடும்பத்தையே பார்க்க பேச முடியாத நிலையில் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு ஏனைய நாட்டு உறவுகளுடன் பேசுவதற்கு எண்ணுவதும் இல்லை, முயற்சிப்பதும் இல்லை. இவ்வாறான ஓட்டம் இளம் வயதினருக்கு சவாலாகவும் கடமையாகவும் இருக்கும் பட்சத்தில் முதியவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் பக்குவங்கள் இருப்பதில்லை. காரணம், அவர்கள் வாழும் இடம், சுற்றி இருக்கும் உறவுகள், அவர்கள் தினமும் காணும் மக்கள் என்ற படிநிலைகள் அவர்களை அறியாமலே அவர்களை ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதற்கு இன்று எம் கண்முன் ஒரு தும்பியல் சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பதிவு செய்ய முன்னமே யார் மீது தவறு, யாரை யார் குறை சொல்வது, ஏன் இப்படி நடந்தது என்று பல கேள்விகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு கேட்கப்படுகிறது. ஆனால் அதற்கான விடையை தெரிந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா என உம்மை நாமே கேட்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய சிவஞானம் மகாதேவன் என்பவரை கடந்த 25ஆம் திகதி முதல் காணவில்லை என போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. மேற்படி முறைப்பாட்டை பதிவு செய்து கொண்ட போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். இதன் ஒரு அங்கமாக மேற்படி பெண்ணின் வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா சோதனைக்குட்படுத்தப்பட்ட பொழுது அந்த பெண் நிதானமாக வாசலில் உள்ள கதிரையில் அமர்ந்திருந்து விட்டு முன் கேட்டை திறந்து வெளியில் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. அதன் பின் போலீசாருடன் இணைந்து ஊரே தேடத் தொடங்கியது. அவ்வாறு ஊர் கூடி தேட காரணம், அண்மையில் பெண்களை மயக்கி நகைகளை பறித்து கொள்வதும் கிணற்றில் வீசுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்திலேயே இப்பெண் காணாமல் போன செய்தி பதியப்பட்டது. எனவே தென்மராட்சி வரணி பிரதேச மக்களுடன் தேடப்பட்ட பெண்மணி மந்துவில் வன்னியாசியில் உள்ள காட்டு பகுதியில் இருந்து எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மேற்படி சடலம் மீட்கப்பட்டு தொடரப்பட்ட விசாரணைகளில் இப்பெண்ணின் கணவன் இறந்த நிலையில் ஒரே ஒரு மகன் புலம்பெயர் தேசத்தில் வசித்து வருவதால் வரணி இயற்றாலையில் உள்ள வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். தொடர் தனிமை, முதுமை, வருத்தம் என்பன தொடர்ந்து தன்னை ஆட்கொள்வதை எண்ணி விரக்தியில் இருந்ததாகவும் இதனால் தன்னுயிரை மாய்த்து கொள்ளும் தவறான முடிவை எடுத்துள்ளார் என பிரதேசவாசிகளும் உறவினர்களும் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இச்சம்பவத்தை ஆராய்ந்து பார்த்தால் தவறான முடிவெடுப்பதற்கு தனிமையில் இருந்த பெண் முடிவு செய்திருந்தால் காட்டு பகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறம் நன்றாக நடமாடி திரியும் ஒரு 62 வயதுடைய பெண் பெரிதளவில் தன்னை தான் தண்டிக்கும் நிலைக்கு செல்ல வாய்ப்பில்லாத முறையிலேயே வெளியில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதற்கப்பால் தனது உயிரை எரித்து கொள்ளும் உணர்வு கொண்ட பெண்ணாக இருந்திருந்தால் தன்னைத்தான் எரியூட்ட எரிதிரவத்தினடாவது சென்றிருப்பார். அதுவும் இல்லை. எனவே இந்த மரணத்தில் சந்தேகம்தான் நிலவுகிறது. இருந்தாலும் உயிரிழந்து விட்டார். வழக்குகள் பதியப்பட்டு விட்டன. விசாரணைகள் நடத்தப்படும் இடத்தில் துப்புக்கள் துலங்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த மரணம் எமக்கு நல்ல ஒரு பாடம். பெற்றவர்கள் கடந்த காலங்களில் 3 தசாப்த கால போரில் எம்மை காத்து வளர்த்து கற்பித்து கரை சேர்த்த பொழுது அவர்கள் தம் இளமையை தொலைத்து, உறவுகளை தொலைத்து, உரிமைகளை தொலைத்து வளர்த்தவர்கள். இன்று பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைத்து மாளிகைகளை கட்டி அந்த மாளிகையில் நாலாபுரமும் சிசிடிவி பூட்டி வீட்டிற்கு காவல் தெய்வமாக பெற்றோரை இருத்தி விட்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு பணம் அனுப்பினால் சரி என்ற உணர்வுடன் அவர்கள் தம்மை தாமே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களுக்கு என்ன வேணும், என் அம்மா சாப்பிட்டாரா இல்லையா என தேடி பார்க்க, சிசிடிவியை தட்டி பார்க்க கூட பல பேருக்கு நேரம் வருவதில்லை. குறிப்பாக புலம்பெயர் தேசத்து பிள்ளைகளை மட்டும் சொல்லவில்லை. 20 கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரே பிரதேசத்தில் இருக்கும் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளே இன்று நல்நிலையில் இல்லை. அவர்களை கிழமைக்கு 2 தடவைகள் கூட சென்று பார்க்க முடியாத நிலையில் பலர் இருக்கிறார்கள். இன்று இதற்கப்பால் இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தேசத்து நிதி பங்களிப்பில் பெற்றவர்களை ஏலம் எடுக்கும் நிறுவனங்கள் ஏராளம் வந்துவிட்டது. அந்த நிறுவனத்தின் அனுசரணையுடன் பல பெற்றோர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள்.
இதுதான் இன்றைய நிலை. தற்கொலைகள் எந்த ஒரு நிலைக்கும் தீர்வாகாது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஒருவருக்கு வருமானால் எவ்வளவு தூரம் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை சகலரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் தன்னைத்தான் எரித்து கொள்ளும் மனோதுடம் ஒருவருக்கு வருமானால் அவரின் மனதில் உள்ள காயங்களுக்கு மருந்தே இல்லை. ஒருவேளை ஊரவர்கள் சந்தேகிக்கும்படி இந்த பெண் தற்கொலை செய்திருந்தால் இன்று ஊர் கூடி தேடுபவர்கள் அவர் இவ்வாறு தனிமையில் இருந்தார், இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று கூறுபவர்கள் அவரின் நிலையை உணர்ந்து சில மணி நேரங்களை அவருடன் செலவிட்டிருந்தால் இன்று இந்த பெண்ணை உயிரோடு மீட்டிருக்கலாம். அவரது கவலையை உணர்ந்து செயற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இறப்பு நடந்துவிட்டது, இதை பற்றி பேசி பயனில்லை என்று இருக்காமல் இனி இவ்வாறு ஒரு சம்பவம் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான செயற்பாடுகள் கிராம மட்டத்தில் இருந்துதான் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு முதியோர் இல்லம்தான் சிறந்தது என்று தெரிவு செய்யாதீர்கள். காரணம், பாடசாலை சேர்ப்பு படிவங்கள் போர் முதியோர் இல்லங்களில் உள்ள அலுவலகத்தில் பல பெற்றோரின் பெயர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் வந்துவிடும். பெற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் அவர்களுக்கான தேவைகளை தீர்மானிக்காதீர்கள். அவர்களின் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நிலையை தீர்மானிக்காமல் உங்களையே தீர்மானிக்கும் இடத்தில் வைப்பார்கள்.